فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் பங்கேற்றிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர், மேடையில் வைத்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், மரியாதைக்குரிய நகரத்தின் பல்வேறு பள்ளிவாசல்கள் மதரசாக்களுடைய பொறுப்பாளர்கள், நிர்வாக பெருமக்கள், விழாவிலே எனக்கு முன் உரையாற்றிய மார்க்க அறிஞர்கள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரருளால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினமான மீலாது விழாவை நாடெல்லாம் இல்லை உலகமெல்லாம் மீலாது விழாக்கள் எடுத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வை, அவர்கள் நமக்கு விட்டு சென்ற செய்திகளை, அவர்கள் சொன்னவைகளை மட்டுமல்ல செய்தவைகளை, இதையெல்லாம் நம்மிடையே ஒரு தடவை சிந்தனைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இது போன்ற விழாக்கள். இந்த விழாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீதான பிரியமும் அவர்களை பின்பற்றுவதும் என்று ஒரு கருப்பொருளில் கொஞ்ச நேரம் உங்களோடு உரையாட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆண்டு 1500வது பிறந்த நாள் விழா. உலகத்தில் ஒரு மனிதர் பிறந்து 1500 வருஷங்கள் தாண்டியதற்கு பிறகும் கூட அவர்களை பற்றி, அவர்களுடைய வாழ்வு வாக்கை எல்லாம் பேசுகிற, பின்பற்றுகிற ஒரு கூட்டம் உலகத்தில் சிறு கூட்டம் அல்ல. சுமார் 200 கோடி பேர் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டது போல் உண்டு, உடுத்தியது போல் உடுத்தி, அவர்கள் உறங்கியது போல் உறங்கி, அவர்கள் வாழ்ந்தது போல் வாழ்ந்து, பழகியது போல் பழகி,
ஒவ்வொரு அசைவிலும் அணுவிலும் பெருமானாரை பின்பற்றுகிற கூட்டம் இந்த உலகத்தில் 1 கோடி 2 கோடி அல்ல, சுமார் 200 கோடி பேர். வாழ்ந்தது என்னவோ 63 வருஷம். ஆனால் பல்லாயிரம் வருடங்கள் வரை இருக்கிற மக்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை எல்லாம் செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா சொல்றதுன்னா 22,330 நாள் இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் வாழ்ந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 22,330 நாளும் ஒரு 6 மணி நேரமும். ஆனால் அந்த வாழ்க்கை இன்னமும் பல்லாயிரம் ஆண்டு காலங்கள் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உலகம் அழியும் காலம் வரைக்கும் தேவையான மனித குலத்திற்கு எல்லா முன்மாதிரிகளையும் வழங்கினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் நபிகளாரை ஏன் நேசிக்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு சில செய்திகள் மாத்திரம் உங்களிடத்திலே நான் முதலில் சொல்ல வேண்டும். நபிகளாரை ஏன் நேசிக்கிறோம்? எங்களின் வழிகாட்டி, எங்களின் முன்மாதிரி, எங்களின் முன்னோடி, எங்களின் பிறப்பு முதல் இறப்பு வரையிலுமான வாழ்க்கையின் எல்லா கட்டங்களையும் தீர்மானிப்பவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்த்து முடித்துவிட்டு மன்னரைக்கு போனாலும் எங்களோடு இருப்பவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமைக்கு போய் சுவனமா நரகமா என்று தடுமாறுகிற உம்மத்தை சொர்க்கத்திற்கு கூட்டி செல்லுவதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் வாழுகிற காலமெல்லாம் அல்லாஹுவை நேசிப்பது போல் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நேசிக்கிற கடமை நமக்கு உண்டு. சொல்ல போனா ரசூலுல்லாஹ்வால தான் நமக்கு எல்லா சிறப்பும் கிடைச்சிருக்கு. உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை தோன்றிய பல்லாயிரக்கணக்கான சமுதாயங்கள்லையும் சிறந்த சமுதாயம் யார் தெரியுமா? நம்ம தானவா. இது எப்படி நாம சிறந்த சமுதாயம் ஆனோம்? நிறைய நமக்கு பலவீனம் தான் இருக்கு, நிறைய நமக்கு மைனஸ் பாயிண்ட் தான். ஒரே ஒரு பிளஸ், அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ரும். அந்த மாதிரி பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு நபியாக இருக்கிறார்கள். இந்த ஒன்று தான். முன்னுண்டான சமுதாயங்களை கவனிக்கிற போது நமக்கு எந்த பிளஸ் பாயிண்டும் இல்லை, எல்லாம் மைனஸ். நீண்ட ஆயுள் இல்லை, நல்ல ஆரோக்கியம் இல்லை, பலம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. வந்ததும் பார்த்தீங்கன்னா ஆக கடைசியா வந்திருக்கோம். உலகம் அழிய போறதுக்கு முன்னாடி வந்திருக்கோம். கிட்டத்தட்ட அழிவதற்கான எல்லா அடையாளங்களும் ஓரளவு தெரியக்கூடிய ஒரு காலத்தில் தான் நாம் வாழுகிறோம். அல்லாஹுவினுடைய பேரருள். புர்தாவிலே அல்லாமா பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடுவது போல, லம்மா தஅல்லாஹு தாயினா லி தாஅத்திஹி பி அஃதலிர் ருசுலி குன்னா அக்ரமல் உமம். அல்லாஹுவின் தூதர் நம்மை அல்லாஹுவின் பக்கம் அழைப்பு கொடுக்க வந்தபோது நபிமார்களிலெல்லாம் சிறந்த நபியை பெற்ற காரணத்தால் நாம் சமுதாயங்களில் சிறந்த சமுதாயமாக ஆகிவிட்டோம். வேற எதுவுமே இல்லை. நீங்க எப்படி சிறந்த சமுதாயம், நீங்க எப்படி கைருல் உம்மத் அப்படின்னு கேட்டா, எங்க நபி கைருல் அம்பியா, எங்க நபி நபிமார்களுக்கெல்லாம் தலைவர். அந்த ஒரு பிளஸ் பாயிண்ட்ல நாம் நிறைய கூடுதல் தகுதிகளை பெற்றுவிட்டோம். அன்பானவர்களே, கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னு நினைக்கிறேன். முன்னுண்டான சமுதாயங்களை கவனிக்கிற போது நமக்கு ஆயுசு கம்மி, நமக்கு ஆரோக்கியம் கம்மி. 950 வருஷம் வாழ்ந்தாங்களாம். யாருங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். 1000 வருஷத்துக்கு மேல வாழ்ந்திருக்காங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். சராசரியா மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய உம்மத்தினுடைய வயசு 500, 600, 400 இருந்து 600 வரையும்.
ஈசா அலைஹிஸ்ஸலாமினுடைய காலம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே 300 வருஷம். நம்மளது எவ்வளோங்க? அமாரு உம்மதி மபைன சித்தீன இல சபீன். ரசூலுல்லாஹ் சொன்னது, என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுட்காலம் 60க்கும் 70க்கும் இடையில. இந்த 70க்கு மேலே உள்ளதெல்லாம் போனஸில் ஓடிட்டு இருக்கு. எந்த நேரமும் போகலாம், பயப்பட வேணாம், அல்லாஹ் நீண்ட ஆயுளை தருவானாக. 60 70 தான். இதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு, கவனிச்சிங்களா? 900 வருஷம் வாழ்ந்தாங்கல்ல, 700 வருஷம் வாழ்ந்தாங்கல்ல, அப்போவெல்லாம் காலம் ரொம்ப ஸ்லோவாக போச்சு. இப்போ இருக்கிறதே 60 70. இது ஃபாஸ்ட்டாக போகுது, சூப்பர் ஃபாஸ்ட்டில் போகுது, தறிகட்டு போகுது. இப்படி திரும்புறதுக்குள்ளே அடுத்த ரம்ஜான். இப்போ தான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து ஆட்சிகள் இறங்கின மாதிரி இருக்கு. இந்த ஏப்ரலில் கிளம்பணும். வேக வேகமாக பெருநாள் வருது, ஈது பெருநாள். வேக வேகமாக ரம்ஜான் வருது. காலம் படுவேகமாக சுற்றுகிறது. மெதுவா போன காலத்திலேயே 950 வருஷம்னா, இப்ப நம்ம ஆயுசு அசல்ல 70 இருந்தாலும் 30 35 மாதிரி தான். நம்மளுக்கு இப்ப இருக்கிற பெரியவங்களுக்கே தெரியுங்க, ஒரு 30 40 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு ரம்ஜானுக்கும் இந்த ரம்ஜானுக்கு இடையில எவ்வளவு காலம் இருந்துச்சு. அடே அப்பா, அந்த ரம்ஜானுக்கு எடுத்த சட்டையெல்லாம் கிழிஞ்சி இட்டு போய், பட்டனெல்லாம் பிஞ்சு போய் சொல்லுவோம், அடுத்த நோம்புக்கு நாங்கள் துணி எடுப்போம். அந்த ஹவாய் செப்பல் வாங்கி அந்த வாறு பிஞ்சு போய் பின்னூசி போட்டு குத்தி அதை ரம்ஜான் வரை ஓட்டிகிட்டு இருப்போம். என்னென்னா அடுத்த ரம்ஜான் வரட்டும்னு. இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னா, போன ரம்ஜானுக்கு எடுத்ததே புதுசு மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ளேயே அடுத்த ரம்ஜான் வந்துருச்சு. அன்பானவர்களே, என்ன ரூம் போயிருச்சு தான். காலம் ரொம்ப வேகமாக போகிறது. மண்டையில் 2 அடி அடித்தா தானா வேலை செய்யும். எனவே என்னப்பா, ஓடுமா? நான் சொல்லிட்டு இருந்தது, ஆயுசெல்லாம் நீண்ட ஆயுசே இல்லை. முன்னாடி உள்ளவங்களை கவனிச்சா ரொம்ப கம்மி ஆயுசு. ஆனால் அவங்கெல்லாம் சிறந்த சமுதாயம் இல்லை, நாம தான் சிறந்த சமுதாயம். எப்படிப்பா உனக்கு சிறந்த சமுதாயம்னு பேர் கிடைச்சது அப்படின்னா, எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நாம் பெற்ற பாக்கியம். நீண்ட ஆயுசு ஒன்றும் கிடைக்கலன்னாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கிடைச்சாலும் ஒன்று தான், கிடைக்காட்டியும் ஒன்று தான். 950 வருஷம் இருந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திட்ட மௌத்தா போகிறப்ப கேட்டிருக்காங்க, ரொம்ப லாங் லைஃப் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க, 950 வருஷம் எப்படி இருக்கு, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், ஒரு வீட்டுக்கு 2 வாசல், இந்த வாசலில் நுழைஞ்சு அந்த வாசலில் வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சுன்னாங்களாம். யார்? 950 வருஷம் நினச்சாவே பயங்கரமாக இருக்குது. அப்போ நம்மளாம் என்னன்னு சொல்ல, கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ளே போயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்.
நீண்ட ஆயுள் பெற்றாலும் நம்மள்ட்ட எல்லாம் 900 கொடுத்தாலும் இன்னொரு 10 எக்ஸ்ட்ரா கிடைக்குமா அப்படின்னு தான் கேட்போம். நீண்ட ஆயுள் எல்லாம் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நான் சொன்னேன்ல 400 to 700 பெரும்பாலும் அந்த உம்மத்தில் உள்ள வயசு. ஒரு கிழவி ஒன்று மகன் மௌத்தா போச்சுன்னு அழுதுட்டு இருந்துச்சான். அந்த பையன் 550 வயசில் மௌத்தாயிருக்கார். இது உட்காந்து அழுகுது, பையன் போயிட்டானேன்னு. பையன் போயிட்டாரு, அவங்க அம்மா அழுகிறதெல்லாம் சரிதான். என்ன பிரச்சனைன்னா அல்ப ஆயுசில் போயிட்டான்னு அழுகுதான். இப்படி அல்ப ஆயுசில் போயிட்டியேன்னு. அப்போ தான் கிழவியை கூப்பிட்டு யாரோ காதில் சொன்னாங்களாம், நீ 550 அல்ப ஆயுசில் போயிட்டான்னு அழுகிற, பின்னாடி ஒரு உம்மத்து வரும், அந்த உம்மத்துடைய மொத்த ஆயுட்காலமே 60க்கும் 70க்கும் இடையிலன்னு சொன்னாங்களாம். கிழவி சொல்லிச்சான், 2 சஜிதாவுக்கே சரியாக போயிருமே, இவங்க என்னத்தை போட்டு அதில் வாழுவாங்க. அன்பானவர்களே, ஆயுசு ரொம்ப கம்மி, பலம் ரொம்ப கம்மி, ஆரோக்கியம் ஒன்றுமே இல்லை. 40 வயசு ஆச்சுன்னா டாக்டரே கேட்குறான், 40 ஆயிடுச்சா? ஆயிடுச்சு, எல்லாம் வரும், அவங்களே சொல்லிடுறாங்க. ஃபிரௌனுடைய வயசு 400. ஃபிரௌன் இருக்கான்லங்க, அல்லாஹுடைய விரோதி, கடலில் அழிக்கப்பட்டான்ல, வயசு எவ்வளோங்க? 400. 400 வருஷத்தில் அவனுக்கு சளி காய்ச்சல் கூட வந்ததில்லை, ஒன்றுமே வரலங்க. 40ல் நமக்கு எல்லாமே வந்துடுது. தனியாக ஒரு ஃபைல் வேறு கொடுத்துட்றாங்க. இப்போலாம் தலைவலி இதுன்ட்டு போனாவே ஒரு ஃபைல் கொடுத்துட்றாங்க. டாக்டருக்கு ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. இங்கே யார் டாக்டர் இருந்தால் கோவிச்சுக்கோணும். ஆமாம், சளி காய்ச்சல்னாவே ஃபைல் தான். சென்னையில எல்லாம் இந்த பக்கம் வலிக்குதுன்னு டாக்டர்கிட்ட போனோன்னு வைங்களேன், நம்ம போய் சொல்லுவோம் டாக்டர்கிட்ட, இந்த பக்கம் வலிக்குதுன்னு. அடுத்த கேள்வி என்ன கேட்பார் தெரியுமா? நீங்கள் தனியாவா வந்தீங்கம்பார். பின்ன ஜமாத்தார்களோடய வருவாங்க, தனியாவா வந்தீங்க, இது மெடிக்கல் மிராக்கிள், நீங்கள் போயிருக்க வேண்டியது, தப்பிச்சிட்டீங்க, அட்மிட் பண்ணுறான்னு சொல்லி அடுத்து பைபாஸ் சர்ஜரி தான். அது பிடிப்பாக கூட இருக்கும், வாயுவாக கூட இருக்கும். இந்த பக்கம் வலிச்சதுன்னாவே தனியாக வந்திருக்கியான்னு கேட்குறாங்கல்ல. ஆரோக்கியமெல்லாம் இன்னைக்கு இல்லை, பலமும் இல்லை. முன்னாடி வாழ்ந்த சமுதாயம் எல்லாம் ரொம்ப பலமாக இருந்தாங்க. இன்னைக்கு பூரா சோத்துக்கு செத்தது மாதிரி நம்மெல்லாம் இருக்கோம், உட்காந்துருக்குறோம். குரானில் ஆது சமூது கூட்டத்தவர்களை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? பாறையை விரலில் குடைஞ்சாங்களாம். பாறையை நம்ம ட்ரில்லிங் மிஷின் வச்சு போடுவோம் இல்லைங்க, கையிலையே குடைவாங்களாம் பாறையை. சமூதல்லதீன ஜாபு சஹ்ரபில் வாது அப்படின்னு குரானில் வருது. பாறைகளை விரல்களால் குடைந்தவர்கள் சமூது கூட்டத்தவர்கள்னு. இன்னைக்கு நம்மளுடைய பலம் என்ன தெரியுமா? கதவுல கை நசுங்கினாவே சாயந்தரம் கிளினிக்கு போயிடுவோம், கதவுல கை நசுங்கிருச்சு அப்படின்னு. பலம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, நீண்ட ஆயுள் இல்லை. மொத்தத்தில் சொல்ல போனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இதுவரை வந்ததுலேயே நம்மளை மாதிரி பலகீனமாக யாருமே இல்லை. ஆனால் நமக்கு பேர் என்ன தெரியுமா? உலகத்திலேயே சிறந்த சமுதாயம். எப்படி கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க? ஒன்னே ஒன்று தான், நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு எல்லா மைனஸையும் தூக்கி கடாசிருச்சு. சீனியாரிட்டி பிரகாரம் உலகத்துக்கு வந்ததில் நம்ம தான் கடைசி, லாஸ்ட் இந்த உலகத்தில் வந்திருக்கோம். இந்த உலகம் அழிய போகுது, டேட்டு தெரியல, அவ்வளோதானே ஒழிய அழியறக்குள்ள எல்லா அழிவு காலத்தினுடைய எல்லா அடையாளமும் வந்துருச்சு. மேஜராக 2-3 வரணும், வந்துட்டா இன்னால் இல்லாதான் ஒன்றா எல்லாருமே கடைசியில் வந்திருக்கோம். இன்னும் என்னென்னத்தையெல்லாம் பார்க்க போகிறோமோ தெரில எல்லாமே. இப்போலாம் ஏஐன்னு ஒன்று சொல்கிறான், புதுசாக கண்டுபிடிச்சிருக்கான். ரோபோ தான் இனி ஆஸ்பத்திரிகளில், இனி நர்ஸ் இல்லையா, ரோபோ தான். அவன் அங்கே ஃப்ளக்கை மாட்டி விட்டுருப்பான், அந்த ரோபோவாக வந்து நமக்கு மருந்து கொடுக்கும். ஆமாம், திடீர்னு கரண்ட்டு ஜென்ரேட்டர் எதுவும் வேலை செய்யலைன்னா என்ன ஆகும்னு தெரியலை.
அதுதான் எழுப்பி உட்கார வைக்குமா, அதுதான் மருந்து கொடுக்குமா, அதுதான் ஊசி போடுமா. இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பைபாஸ் சர்ஜரியை அது கையில் கொடுத்துருக்கானுவோம். இவனை அறுத்து போட்டு ஆப்ரேஷன் பண்ணுறது யாருங்க? டாக்டர் இல்லையா, ரோபோ பண்ணுமா. என்னடான்னா ஏஐ நவீன தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சுங்கிறான். இந்த ஏஐ ஏற்கனவே இதெல்லாம் இருக்குது. சென்னையிலேயே சில ஹோட்டலில் ஆர்டர் பண்ணோம்னா தோசையை ரோபோ தான் எடுத்துகிட்டு வருது. அது ஒரு மிஷின் மாதிரி இருக்குது இல்லைங்க வண்டி. தானாக நேராக டேபிள் நம்பர் 5க்கு மசால் தோசைங்கிறானுங்க. டேபிள் நம்பர் 5ல் வந்து நேராக நிற்கிது, கீகின்னு கத்துது. சர்வர்லாம் அவுட்டு. ஏற்கனவே வந்து ஃபாரின்ல இல்லை, இந்தியாவிலே வந்துருச்சு. காரை ரோபோ தான் ஓட்டுது, டிரைவர்லாம் கிடையாது. இனி எங்கே போய் இது முடியும்னு தெரில. ரோபோ வண்டியெல்லாம் ஓட்டும். நீங்கள் இப்போ போடுறீங்கன்னு வைங்களேன். இது என்ன சமாதானபுரமா, இது என்ன பேர்? சம்பந்தபுரத்தில் இருந்து விருதுநகரில் அல்லது ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஏதாவது ஒரு அட்ரஸை போட்டிங்கன்னா காரில் ரோபோ வந்து உட்காந்துரும். வாடகை காரில் பின்னாடி ஏறி உட்கார வேண்டியதுதான். கரெக்டாக அந்த எந்த அட்ரஸ் போட்டிருக்கீங்களோ அந்த கடையில் போய் கரெக்டாக நின்றோம். அவனை நடுவில் வவுத்து வலிச்சு துடிச்சு செத்தாலும் நிற்காது. மனுஷனாக இருந்தால் தான் அதெல்லாம் தெரியும். பாய் தண்ணி தாக அடிக்குது, பாய் யூரின் வருது, பாய் ஏதாவது ஒன்று சொல்லலாமல்ல. நீ என்ன செத்தாலும் பிரச்சனை இல்லை, நீட்டாக டிரைவிங் போயிட்டே இருக்கும். டெஸ்டினேஷனில் கரெக்டாக கொண்டு போய் இறக்கி விடும். எனவே அழிவு நாளைக்குள்ள எல்லா அடையாளங்களையும் நாம் பார்க்க தொடங்கி விட்டோம். நான் சொல்ல வந்தது, இந்த உலகத்தில் வந்த வரிசைன்னு பார்த்தா நம்ம தான் லாஸ்ட். சீனியாரிட்டி பிரகாரம் கடைசியாக வந்திருக்கோம். சொர்க்கத்துக்கு கடைசியாக தானே போகணும். ஆனால் ஹதீஸ்ல வருது, சொர்க்கத்தில் முதல் என்ட்ரியே இந்த உம்மத்து தான். அல்லாஹு அக்பர். என்னப்பா, ஏன்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நபி இந்த நபி அவங்க சமுதாயமெல்லாம் வந்துச்சல்ல. நீங்கள் போனதுக்கு அப்புறம் தான் எல்லா சமுதாயமும். இது எதனால் கிடைத்தது என்று கேட்கிறோம். நபிமொழிகள் பதில் தருகிறது. உங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக நாம் பெற்ற பாக்கியம் இது. வந்தது கடைசி. ஆனால் சொர்க்கத்தில் போகிறது எப்போ? ஃபஸ்ட்டு. சில நேரம் அப்படி ஆயிரும். துனியாலேயே அப்படியெல்லாம் இருக்குது. 11:30 மணிக்கு நிக்கான்னு போட்டிருப்பாங்க. நம்மளால 12:30 தான் குளிக்கிறதுக்கே போவார் ஒருத்தர். குளிச்செல்லாம் முடிச்சு துணி மாற்றிட்டு மண்டபத்துக்கு நேராக வருவார்ல. நிக்கா முடிஞ்சு, குத்துபா முடிஞ்சு, ஈஜாவு கபூல் முடிஞ்சு, துவா முடிஞ்சு, மாப்பிள்ளைகிட்ட முசாவாவும் முடிஞ்சிடும். இப்படி உள்ளே வரும்போதே நிலவரத்தை பார்த்துட்டு டப்புன்னு ரைட்டில் எடுத்து பந்திக்கு போயிடுவார். நான் சொல்கிறது இப்போ நாம் அந்த லிஸ்ட்டு தாங்க. வந்தது ஆக கடைசி. உலகம் அழியிற நேரத்துக்கு தான் வந்திருக்கோம். சொர்க்கத்துக்கு யாரா அப்படின்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு. இந்த வெளிநாடு போயிட்டு வந்தீங்கன்னா தெரியும். அங்கே ஏர்போர்ட்டில் எவன் கடைசியாக லக்கேஜ் போட்டானோ அது இங்கே வந்து இறங்கின உடனே பெல்ட்டில் நம்மளும் தான் ஃபஸ்ட்டு வரும். இன்னும் நாங்கள்லாம் வந்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே போட்டோம், நிற்க வேண்டியதான். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மூலமாக நாம் என்னவெல்லாம் இந்த உலகத்தில் பெரும்பாக்கியங்களை பெற்றோம் என்று பட்டியலிட்டால், எதனால் நபிகளாரை நேசிக்க வேண்டும், ஏன் பெருமானாரை பிரியம் வைக்க வேண்டும், ஏன் உயிரை விட மேலாக ரசூலுல்லாவை கருத வேண்டும் என்பதற்கான விடை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த உம்மத்தின் சிறப்பியல்புகளிலே காண கிடைக்கிறது. அல்லாஹ் ரசூலுல்லாவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன்னு சொல்லலை. எப்படி சொல்றான் தெரியுமா? லக்கது மன்னல்லான்னு ஒரு வார்த்தை சொல்றான். மண்ணு அப்படின்னு அரபியில சொன்னா பேரருட்கொடைன்னு அர்த்தம். உபகாரம் கூட இல்லை, உதவி கூட இல்லை, பெரிய அருட்கொடை, பெரும்பேறு, பெரட்கரும் பேரு. அந்த வார்த்தை லக்கது மன்னல்லா. இப்படி ஒரு ரசூலை கொடுத்ததை பேருபகாரம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நமக்கான பேருபகாரம். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசித்தாக வேண்டியது. ஏதோ நேசிப்பா, கடமை, அது கட்டாயம். பொதுவாக ஷரியத்தில் யாரையெல்லாம் பிரியப்படணும், யாரையெல்லாம் கோவப்படணும், அதுக்கு கூட சட்டம் இருக்கு.
நாம் நினைக்கிற மாதிரி நம்மளா நினைச்சவங்களெல்லாம் பிரியப்பட முடியாது. அல்லாவை, ரசூலை, அம்மாவை, அத்தாவை, நல்லடியார்களை நேசிக்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்குறான் அல்லாஹ். ஷரியத்து ஒரு லிஸ்ட் தருது, இவங்களையெல்லாம் நீ நேசிக்கலாம். வேற ஒரு லிஸ்ட் கொடுக்குறான், அவங்களையெல்லாம் நீ கோபிச்சு தான் ஆகணும். இப்லீஸ், சைத்தானு, ஃபிரௌனு, நம்ரூது, காரூனு, ஹாமானு, இப்படி நிறைய இருக்கானு ஒரு பெரிய லிஸ்ட். யார் யாரெல்லாம் பாவத்தை பகிரங்கமாக செய்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் பகிரங்க குற்றத்தில் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் குறிப்பா சில பேர்த்த சொல்லி இவங்களை அறவே நீ கோபிக்கணும். கோபிக்கிற லிஸ்ட்ல இன்னைக்கு லெவல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது யூதர்கள், யகூதிகள். நாசமா போனவனுவோம், எல்லா அக்கிரமும் பண்றானா இல்லையா? எனவே நேசிப்பதற்கு ஒரு பட்டியல் அல்லாஹ் தருகிறான். நாம் நேசிக்காமல் இருக்க அல்லது கோபிக்க அல்லாஹ் ஒரு பட்டியல் தருகிறான். இந்த நேசிக்கிற பட்டியல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாரு? அல்லாஹு தாலா. ரெண்டாவது இருக்கிறது அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாய் தகப்பன் பிரியம் கூட ரசூலுல்லாஹ்வுடைய பிரியத்துக்கு அப்புறம் தான் எழுதுறாங்க மார்க்க அறிஞர்கள். ஒருத்தரை பிரியப்படுறமல்ல, மஹப்பத்து ரெண்டு டைப்ல இருக்கு. ஒன்று காரண காரியத்தை யோசிச்சு பிரியப்படுறது. இவரை பார்த்து இன்னைக்கு சலாம் சொன்னோம்னா நாளைக்கு உதவுவார். இப்போ இன்னைக்கு பார்த்து இவருக்கு ஒரு பொன்னாடையெல்லாம் போட்டு ஒரு சீல்டெல்லாம் கொடுத்தா அடுத்து ஏதாவது வாங்கிக்கலாம். நான் பொதுவாக சொல்கிறேன், காரண காரியத்தோடு தான் உலகத்தில் யாரையும் நேசிக்கிறோம். இவரை நேசிச்சா நாளைக்கு நமக்கு யூஸ் ஆகும். உலகத்தில் இதெல்லாம் இதுக்கு பேர் அகலி மஹப்பத் என்று சொல்லுவார்கள். அறிவு சார்ந்து யோசித்து அவனை பிரியம் வைப்பது. ரசூலுல்லாஹ் அப்படி இல்லை. அவங்கள நேசிச்சா என்ன கிடைக்கும், அல்லாஹ்வை நேசிச்சா என்ன கிடைக்கும், அது இல்லை. இது தபஇ என்று சொல்லுவார்கள். இயற்கையாக உனக்கு அம்மாவை திட்டினா உன்ன கோபம் வருது, உங்க தகப்பனாரை திட்டினா கோபம் வருது, உன் மனைவியை திட்டினா கோபம் வருது. இந்த பிரியம் என்ன? காரண காரியத்தை அடிப்படையாக வைத்ததா? இல்லை, அது இயற்கையான பிரியம். அந்த இயற்கை பிரியம் ரசூலுல்லாஹ்ட்ட வரணும். எந்த அளவுக்கு வருது தெரியுமா? நான் சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்லிட்டாங்க, உங்கள் மனைவி, மக்கள், பெற்றோர், உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட நீங்கள் என்னை நேசிக்கிற போது அப்பதான் பரிபூரண மூமின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசிப்பது என்பது உயிரோடு கலக்க வேண்டும், உதிரத்தோடு கலக்க வேண்டும். தாய் தகப்பனை விட, மனைவி மக்களை விட நேசிக்கணும். ஆனா அப்படி நமக்கு நேசிக்கிறது இல்லைன்றது வேற. மார்க்க சட்டம் அப்படி அல்லாஹ்வினுடைய தூதரை நேசிக்க வேண்டும் என்று இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது அது கண்மூடித்தனமான பிரியோன்னு சொன்னா சொல்லிட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெருமானார் மீது சஹாபாக்கள் கொண்ட பிரியமெல்லாம் பித்து பிடித்த காதல், கண்மூடித்தனமான காதல், தப்பே இல்லை. அல்லாஹ் ரசூலை அப்படித்தான் நினைக்கணும். அல்லாவை எவ்வளவு தூரம் நினைக்கணும்னு வருது தெரியுமா? ஹதீஸ்ல ஊர்ல உள்ளவன் உன்னை பைத்தியக்காரன்னு சொல்ற அளவுக்கு நீ அல்லாஹுவை நினைக்கலாம், அல்லாஹுவை திக்ர் செய்யணும், அல்லாஹ்வை நேசிக்கணும், அல்லாஹ்ட்ட நெருங்கணும். வேணும்னா பக்கத்தில் இருக்கிற உன்னை பைத்தியக்காரன் வேணா சொல்லட்டும். ரசூலுல்லாவையே சில சஹாபாக்கள் நேசித்த விதம் நாம் வரலாற்றிலே படித்தால் இது என்ன பைத்தியக்காரத்தனம்னு நினைப்போம். ஆனால் உண்மை அதுதான். பெருமானாரை பிரியப்படுவதனுடைய உச்சகட்ட பிரியம். நபிகளாரை அப்படித்தான் நேசிக்க வேண்டும், அல்லாஹுவையும் ரசூலையும் அப்படித்தான் நேசிக்கணும். இல்லை இப்படியெல்லாம் பிரியப்படலாமா? இவ்வளோ தூரம் கண்மூடித்தனமாக இருக்க இருந்துட்டு போகுது. நீ ஒரு பிள்ளைய பிரியம் வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணுற? நீ பையன்ட்டு கேளுங்க. அவன் ஸ்கூலு படிக்கிறவன், காலேஜ் படிக்கிறவன் ஒரு பிள்ளைக்கு என்னென்னமோ பண்ணுறான்ப்பா. அல்லாஹு அக்பர். அவன் பாட்டில் பேப்பர் எடுத்துகிட்டு கவிதை எழுதுகிறான் 10 பக்கத்துக்கு. அது மூஞ்சியே சரியில்லாமல் இருக்குது. இவனுக்கு அது அவ்வளவு பிரியமாக இருக்குது. உன்னை பார்த்து நிலாவுக்கே வெக்கம் வந்து விட்டதுங்கிறான். உன் பளபளப்பை பார்த்து விண்மீன்கள் கூட மங்கி போய் விட்டதுங்கிறான். நிலா, சந்திரன், சூரியன், வானம் என்னென்னத்தையோ எழுதுறான். யாரு? இந்த சட்டுக்குள்ள இருக்கிறாள்ல ஐஷா பிவி, அந்த பிள்ளைய நினைச்சுக்கிட்டு என்னென்னமோ எழுதுறான். அவன் பயங்கரமான பேரழகு மாதிரி பேசுறான் அவன் பாட்டில். அவன் பல்லு வேலைக்கு 10 நாள் ஆச்சு. இல்லை சொல்றேன், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். யார் யாரையோ நீ லவ் பண்ற?
நான் இந்த நேரம் நான் பேசி கொண்டிருக்கிற நேரம் இந்தியாவினுடைய வடமாநிலங்களில் பூரா ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன தெரியுமா? ஐ லவ் முகம்மதுன்னு சொல்லக்கூடாதுங்கிறான். நாங்கள் உரத்து சொல்லுகிறோம். ராஜபாளையத்தில் நின்றல்ல, நீ இந்தியாவினுடைய எந்த மூலையில் நிறுத்தினாலும் சரி, எங்க உயிர் உள்ள வரைக்கும் சொல்லுவோம் ஐ லவ் முகம்மது, வி லவ் முகம்மது. எங்களுக்கு எப்படி ரசூலுல்லாவை நேசிக்க வேண்டும் என்று கற்றுத்தந்த சஹாபா பெருமக்கள் தே லவ் முகம்மது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னா ஐ லவ் முகம்மதுன்னு சொல்றது உனக்கு என்ன வலிக்குது? நீ ஐ லவ் யூன்னு எவ்வளையோ சொல்லிட்டு சுத்துற. அங்கே ஒவ்வொரு ஊர்லையும் இப்போ அந்த சென்னை, திருச்சி, மதுரைன்னு போர்டு வச்சிருக்கிறான். ஐ லவ் சென்னைன்னு அங்கே போய் நின்று செல்ஃபி எடுத்துக்கிறான். ஐ லவ் மதுரை அப்படின்னு போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறான். நீ ஐ லவ்னு உன் ஊரை சொல்லுவ, நீ ஐ லவ்னு உன்னுடைய காதலியை சொல்லுவ. ஐ லவ் மை மம்மிங்கிற, உங்கள் அம்மாவை பிரியப்படுறேங்கிற. மம்மி கூட பரவாயில்ல, ஐ லவ் ஜிம்மின்னு நாயை கூட வச்சுக்கிற. என்னென்னத்தையோ ஐ லவ்ங்கிற. நான் எங்கள் உயிரினும் மேலான, எங்கள் உயிருக்கு காரணமான, இல்லை இல்லை இந்த உலகத்தினுடைய உருவாக்கத்திற்கே காரணமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் ஐ லவ் யூன்னு சொல்றது உனக்கு என்ன வந்தது? உரத்து சொல்லுகிறோம், உயிருள்ள வரை சொல்லுகிறோம். காருள்ள அளவும் கடல் உள்ளளவும் இந்த உலகத்தில் உயிர்கள் இருக்கிற வரைக்கும் சொல்லுவோம் வி லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் ரசூலுல்லாவை நேசிக்கிறோம். நீ யாரையோ பசங்கள்ட்ட கேட்டு பாருங்க, இந்த லவ்வுக்கு அர்த்தமே அவன் இருந்தால் நம்ம படிக்கணும். அவன் அவ்வளோ லவ் பண்ணுறான். பாக்கெட்டில் அத்தாப்பெரிய மணிப்பரிசு வச்சுருக்கான், காசெல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே காஞ்சி போன 2-3 மல்லிகைப்பூ கிடக்குது. என்னடா காஞ்சி போன மல்லிகைப்பூலாம் வச்சுருக்கான், எங்கேயோ தர்காவுக்கு போயிட்டு வந்துருவானோ என்னமோ நினச்சிட்டு கேட்டால், நம்மால் போன வாரம் தலையில் வச்ச பூவுங்கிறான். எது? அந்த புல்லை போன வாரம் தலையில் வச்சு கழட்டி போட்டிருப்பான்ல, இவன் மணிப்பரிசில் வச்சுருக்கான். இதுக்கு பேர் பைத்தியம் இல்லையா? இதுக்கு பேர் பித்து பிடித்த காதல் இல்லையா? என்ன கிடைச்சாலும் சரி, யாரையாவது ஒருத்திய விரும்பிட்டான்னா அவ்வளோ இது பண்ணுறான். உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த லைலா மஜ்னூன்னு இருந்தாங்கல்ல, இந்த மஜ்னூன்னு சாதா ஆளெல்லாம் இல்லைங்க, பெரிய ஆள். அரசர்களுக்கெல்லாம் ஆலோசனை சொன்னவன், தாபீன்கள் காலத்தில் உள்ளவன், கைசுன்னு சொல்லி, அதாவது ஆட்சி பொறுப்பு உள்ளவர்கள் எல்லாம் கூட அவனை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுவாங்களாம். அவன் அவ்வளோ பெரிய ஆள். ஒரே ஒரு புள்ள லைலான்னு சொல்லி என்னைக்கு பின்னாடி போனானோ அன்னையோட முடிஞ்சது. இங்கே உள்ள வாலிபர்கள்லாம் யோசிக்கணும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பின்னாடி போனீங்கன்னா உன் டோட்டல் லைஃப் க்ளோஸ்ன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சம் வாலிபர்களும் உட்காந்துருக்குறீங்க. அது என்னமோ தெரில, நிறைய ஊரில் நம்மளை கொண்டு இளைஞர்களுக்கு பேசுங்கன்னு உட்கார வச்சா பூரா வெள்ளத்தாடியாக இருக்கும். அன்பானவர்களே, அவ்வளோ பெரிய ஆள் அவன் மஜ்னூன். அந்த லைலான்னு ஒருத்தியை காதலிச்சு அவன் அதுலேயே கடந்து எவ்வளோ அவனுக்கு பைத்தியம்னு பேர் வந்தது. காரணமே அவனால் பைத்தியம். உலகத்தில் காதல் எப்படியெல்லாம், ஒரு சாதாரணமாக நீ ஒரு 4 வருஷம் பழகின ஒரு புள்ள மேலே உனக்கு இவ்வளோ நீ மஜ்னூனா பைத்தியமாக போகிறேன்னா, உலகத்திற்கே உயிரூட்ட வந்த ரசூலுல்லாவை எவ்வளவு காதலிக்கணும்? நாமெல்லாம் ரசூலுல்லாவுடைய விஷயத்தில் மஜ்னூன்கள் ஆனால் அது பெருமை, அது பெருமை. அந்த மஜ்னூனு ஒரு நாயோட காலை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருந்திருக்கான். நாய் காலை பிடிச்சி யாரோ திட்டிருக்காங்க, நீ மஜ்னூன் தாண்டா, நீ பைத்தியக்காரனே, நாயோட காலை பிடிச்சி முத்தம் கொடுக்குறேன். அவன் திரும்ப திட்டிருக்கான், நீ தான் பைத்தியக்காரன், இந்த நாய் நேற்று நம்மால் வீட்டு வழியாக போயிட்டு வந்துச்சு, அதனால் நான் முத்தம் கொடுக்குறேன்னு இருக்கான். யாரை? எங்க லைலாவை முத்தம் கொடுக்கலாமே, லைலா வீட்டு வழியாக போயிட்டு வந்துச்சல்ல நாய், ஆமாம், அதை முத்தம் கொடுத்துருக்கான். அல்லாஹ் அக்பர். அரசர் வரைக்கும் போயிருச்சான், அரண்மனை வரைக்கும். என்னன்னு, இப்படி ஒருத்தன் மஜ்னூன் ஒருத்தன் லைலாவை பயங்கரமாக காதலிக்கிறான்னா ஊர் உலகமே ஆச்சரியமாக பார்க்குதுன்னு. அவன் அரசு அவ்வளோ அழகான்னு கேட்டானா. யார்? இந்த லைலா. தூக்கிட்டு வாங்கடான்ட்டான். அவன் என்ன நியத்தில் தூக்கிட்டு வர சொன்னான்னு தெரில, தூக்கிட்டு வான்ட்டான். வந்துருச்சு. லைலா வந்தா அப்படி ஒரு அண்டங்கருப்பு, தொட்டு மை போட்டுக்கலாம், அப்படி ஒரு கருப்பு. அது அரண்மனைக்குள்ளே வந்தால் ஏரியாவே இருட்டாக போச்சு. அப்படி ஒரு கருப்பு. அவன் அரசன் கேட்டானா, ஏண்டா இவ்வளையா,
இவளையா அவன் இப்படி உயிருக்கு உயிரா உருகி உருகி காதலிக்கிறான்? ஆமா, இவளை போய் எவனாவது இப்படி காதலிப்பானான்லாம் கேட்ட உடனே பக்கத்தில் உள்ள ஒரு ஆள், அரசருக்கு பக்கத்தில் உள்ளவர் சொன்னாராம், அரசே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அவன் கண்ணில் பார்க்கணும், அது எவ்வளோ பெரிய அழகுன்னு தெரியும். நீங்கள் உங்கள் கண்ணில் பார்க்குறீங்க, உங்கள் கண்ணில் கருப்பாக தெரியும், அசிங்கமாக தெரியும். அவன் கண்ணில் அது பேர் அழகுன்னு. நீ இப்படியே வீணாக போயிட்டான்னு சொல்லி அவங்க அத்தா காபத்துல்லாவை கூப்பிட்டு போயிட்டார். வாடா போய் அஜ்ஜு முடிச்சு காபத்துல்லாவோட திரையை பிடிச்சி துவா செஞ்சு உன்னை பிடிச்ச அந்த முசீபத்தெல்லாம் போட்டும் அங்கே போய் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு இனிமேலாவது திருந்தி வாடான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போய் காபத்துல்லாவில் நிற்க வச்சு காபாவுடைய திரையை பிடிச்சி சொல்லு, எல்லா பாவத்தையும் யாரெல்லாம் மன்னிச்சிருன்னு கேளு. அவங்க அத்தாவுக்கு ஒரு ஆசை, இன்னையோட அந்த பிள்ளைய அநேகமாக காபாவில் வந்து திரையெல்லாம் பிடிச்சிட்டான், இன்னையோட விட்டுருவான்னு நினச்சிட்டு அவர் கொண்டு வந்து அங்கே பிடிச்சி நிற்க வச்சா இவன் காபத்துல்லாவில் திரையை பிடிச்சிட்டு துவா செஞ்சிருக்கான். காபத்துல்லாவுடைய திரையை பிடிச்சிட்டு துவா பண்ணியிருக்கான். என்ன துவா தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி துபுத்து இலைக்க மின் குல்லில் மஆசி சிவா லைலாய ஃபத்ருகுஹா. யா அல்லாஹ், எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு, என்னோடது இந்த லைலா மேட்ரை மட்டும் என்கிட்டே விட்டுரு. எங்க? காபத்துல்லால. அன்பானவர்களே, நான் பேசிகிட்டு இருந்தது, என்னோடு ஒரு நண்பன் இருக்கிறான், நான் அவனை உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன். எனக்கு ஒரு மனைவி இருக்கிறான், நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன். எவனாவது ஒரு காதலி இருந்தால் அவளை உயிருக்கு உயிராக நேசிக்கிறான். உலகத்தில் பல்வேறு சுய தாபங்களை நலன்களை அடிப்படையாக கொண்டு யார் யாரையோ காதலிக்கிற போது உலக முஸ்லிம்கள் அல்லாஹுவின் தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஜ்னூனை விடவும் மேலாக, அதை விடவும் அதிகமாக ரசூலுல்லாவை நேசிக்க வேண்டும். ஐ லவ் முஹம்மது என்பது இந்த உலகத்தில் நம் ஈமானுக்கான அடையாளம். நான் மிகைப்படுத்தி சொல்லல, உங்க ஈமான் கரெக்டா அப்படிங்கிறது எப்ப தெரியுமா? நீ ரசூலை நேசிச்சா தான் ஈமானாமா. ஈமானின் நிபந்தனைகளில் ஒரு நிபந்தனை அல்லாஹ்வின் தூதரை நீ நேசிக்க வேண்டும். ரசூலுல்லாவை மட்டும் வேணான்னு சொன்னேன்னா முஸ்லிமே இல்லை. எங்க அபூலஹப் அபூஜஹல் எல்லாம் என்ன ரசூலுல்லாவை தான் வேணான்னாங்க, அல்லாவையெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. அபூ ஜஹல் அல்லாஹ் தான், அல்லாவை ஏத்துக்கிட்டான். அபூலஹப் அல்லாவை ஏத்துக்கிட்டான். அவங்க எல்லாம் ரப்பி அல்லான்னு தான் சொல்லுவாங்க. சொல்ல போனா அவனுக்கு நிறைய தெய்வம், இருக்கிற தெய்வத்திலேயே பெரிய தெய்வம் அல்லான்னா. பிரச்சனை எங்க தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவன் என்ன முறை பிரகாரம் கையாள வேண்டுமோ அந்த முறை பிரகாரம் பண்ணல. அன்பானவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரினும் மேலாக பிரியப்பட வேண்டிய பொறுப்பு உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களுக்கும் உண்டு. யார் யார்? அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள். இந்த அல்லமா தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய நூலாசிரியர், அவங்க எழுதுறாங்க, சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? லஅன் யகூன ஃபீ பைத்தினா மின் ஷஅரதிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைரும் மின ஸஃப்ராஇ வல் பைதாஇ அலா வஜ்ஹில் அர்த். ரசூலுல்லாவுடைய ஒரே ஒரு உதிர்ந்து போன ரோமம், உதிர்ந்து போன முடி எங்கள் வீட்டில் இருக்குமானால் உலகத்தில் பூமியின் மேற்பரப்பில் இருக்கிற எல்லா அருட்கொடைகளை இன்பங்களை விட எங்களுக்கு அந்த ஒரு ரோமம் பெருசு, அந்த ஒரு ரோமம் மகத்தானது. இந்த உதிர்ந்து போன ரோமத்துக்கு கூட இந்த உலகத்தில் சஹாபாக்கள் செஞ்ச மரியாதை. எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் நேசித்தார்கள், எப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை காதலித்தார்கள். ரசூலுல்லாஹுவின் பிரியம் ஈமானுடைய அடையாளங்களில் ஒன்று. நீ அல்லாஹ்வை நேசிக்கிறாய் என்றால் கூடவே ரசூலையும் சேர்த்து நேசிச்சாதான் அல்லாஹ்வை நேசிச்சதா அர்த்தம். நீ இல்லாட்டி அல்லாஹ்வை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஈமான் அல்லாஹுவையும் ரசூலையும், பிரியம் அல்லாஹுவையும் ரசூலையும், கட்டுப்படுதல் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும்,
வழிபடுதல் அல்லாஹுவுக்கும் ரசூலுக்கும், தொந்தரவு கொடுக்க கூடாது. லா துதுல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும். முன்ன பேசக்கூடாது, முன்னாடி போகக்கூடாது. லா துகத்திமு பைன யதில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வுக்கு முன்னாடியும் ரசூலுக்கு முன்னாடியும். மாறு செய்யக்கூடாது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும். எல்லா இடத்திலையும் அல்லாஹுவும் ரசூலும் குர்ஆன்ல அட்டாச்சாக தான் வருது. தனியா நான் அல்லாஹ்வுக்கு மட்டும் நல்ல புள்ள, ரசூலை பற்றி அவ்வளோ ஒன்றும் இல்லை அப்படின்னா நீ முஸ்லீமாவே விளங்க மாட்டேன்னு அர்த்தம். அல்லாஹுவின் தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்கள் அவங்களுடைய ரோமத்தை, அவங்களுடைய நகத்தை, அவங்கள எச்சில, அவங்களுடைய வேர்வையை, அவங்களுடைய நிழலை கூட இதையெல்லாம் நேசித்த பெருமக்கள் சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரோ ஒரு அம்மா கொண்டு வந்து, ஒரு வயசான தாயி ரசூலுல்லாவுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு அன்பளிப்பாக கொடுத்தது, நல்ல ட்ரெஸ்ஸு. அதை வாங்கி ரசூல்லா போட்டுக்கிட்டாங்க, ஜும்மாவில் போட்டு மெம்பரில் ஏறிட்டாங்க. ட்ரெஸ்ஸு அழகாக இருக்குது. ரசூலுல்லா மெம்பரில் நிற்கிறாங்க. அது யமன் நாட்டினுடைய ஆடை, நல்ல ஆடை, அது அழகாகவும் இருந்துச்சு. ரசூலுல்லாவுக்கும் பிடிச்சி போச்சு. அப்போது மெம்பர்லேருந்து கீழே இறங்கின உடனே அன்னைக்கு ஜும்மாவுக்கு வந்திருந்த ஒருத்தர் கிராமவாசி, ஒரு கிராமவாசி, அவர் என்ன பண்ணார், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்டே நேராக போய் எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை கொடுங்களேன்னு கேட்டார். இந்த மேலே இப்படி போடுறது ஷாயான்னு சொல்லுவாங்க, அதை கொடுங்கன்னு வாங்கிட்டார். ரசூலுல்லா என்னைக்கு யார் கேட்டு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க. ஒருபோதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்னென்னா சஹாபாக்களுக்கெல்லாம் டென்ஷன், விட்டுருக்க வேண்டியதானே, இவர் ஏன் போய் கேட்குறாரு, ரசூல்லா தான் கேட்டால் மறுக்க மாட்டாங்கல்ல. வஹுவையால மன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யுன்கிரு ஐய ஷைஇன் இதா சுஇல், என்ன கேட்டாலும் நாயகம் மறுக்க மாட்டார்கள்னு தெரியும். ரசூல்லாவுக்கு அழகாக இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸு, அது வாரம் போட்டுக்கிற மாதிரி இருந்துச்சு. இவங்க ஏன் போய் கேட்டாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் கோவம். ஜும்மாவெல்லாம் முடிஞ்சு எல்லாம் போன உடனே தனியாக அவரை தள்ளிட்டு போய் எல்லாரும் கேட்டாங்க. எதுக்கு கேட்டார்? சில பேர்த்துக்கு மனத்தாங்கல்ல கேட்குறாங்க. ஆனால் உண்மையாலுமே அவர் அப்பாவி, அவர் கிராமத்திலேருந்து வந்தவர், அவர் சூதுவாது இல்லாதவர். நம்ம சொல்லுவோம்ல வெள்ளந்தியான மனுஷன்னு, இந்த வெள்ளந்தியானவர். அவரை பிடிச்சி எல்லாம் மிரட்டின உடனே மிரண்டு போய், நான் வேணுமென்ட்டெல்லாம் கேட்கல, நான் அடுத்தவங்க ட்ரெஸ்ஸு வாங்குகிற பேராசைக்காரனும் இல்லை, நான் கிராமத்திலேருந்து வர்றேன், எங்கிட்டையும் காசு வசதியெல்லாம் இருக்குது, நான் எதுக்கு வாங்கினேன்னா, நான் கபருக்கு போகிறப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே போட்டிருந்த துணியை எனக்கு கஃன் துணியாக வைக்கணும், நான் அதுக்காக கேட்டேன் சொல்லிவிட்டு அவர் அழுதுகிட்டே சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? என்னை கொண்டு போய் கபரில் அடக்குவாங்க, அடக்கின உடனே மலக்குகள் வருவாங்க, வந்து மலக்குகள் கேட்பாங்க மர் ரப்புக்கன்னு கேட்பாங்க, ஓ ரப்பு யாருன்னு. நான் என் ரப்பு அல்லான்னு சொல்லுவேன். அடுத்து உன் நபி யாருன்னு என்கிட்ட கேட்பாங்க, என்னுடைய நபி சாஹிபு ஹாதர் ரிதா, இந்த ட்ரெஸ்ஸு உள்ளவர் தான் என் நபி அப்படின்னு நான் என்னுடைய கஃன் துணியை காட்டணும், அதுக்கு எனக்கு ஒரு துணி வேணும் அப்படின்னு சொன்னவர் அழுதுட்டார். சஹாபிகளும் அழுதுட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அணுவையும் ரசித்து ரசித்து பெருமானாரை பிரியப்பட்டவர்கள். அன்பானவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா கொடைகளையும் நமக்கு கொடுத்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுன்னு ஒரு நபித்தோழர், பிரபலமானவங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? தேடி 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 அலைஞ்சு ரசூலுல்லா வாழ்க்கையில் அவங்க வெட்டி போட்ட நகம் இருக்குமா இல்லையா, அது யார் யார் வச்சுருந்தாங்களோ அந்த சஹாபிகள்கிட்ட எல்லாம் போய் நகத்தை வாங்கி சேமித்து வச்சுருந்தார். அவர்கிட்ட ரசூலுல்லாவுடைய முடி இருந்துச்சு, முஆவியா ரலியல்லாஹு ரசூலுல்லாவுடைய நகம் இருந்துச்சு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈது பெருநாள் அன்னைக்கு போடுற போர்வை, அது ஒரு சால்வை மாதிரி அது இருந்தது. எல்லா அடையாளத்தையும் ஒரு பெட்டியில் போட்டு பூட்டி வச்சுருந்தார்.
அந்த பொட்டியில் என்ன இருக்குதுன்னு வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரியாது. அவர் ஷாம் தேசத்தில் சிரியாவில் கிட்டத்தட்ட 25 வருஷம் மாநில கவர்னர். ஆனால் காலமெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பரக்கத்துகளை எல்லாம் பொட்டிக்குள்ளே வச்சுருந்தார். வஃபாத்துக்கு முதல் நாள் மக்களை எல்லாம் கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு ஓரளவு நம்ம போயிடுவோங்கிற மாதிரி வஃபாத் ஆயிடுவோன்னு தெரிகிற நேரத்தில் கூப்பிட்டுட்டு சொன்னார், நான் வஃபாத் ஆகிட்டா இந்த பெட்டியை துறங்க, அது வரையும் துறக்கூடாது. திறந்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே நிறைய துணிகள் அப்படியே கீழே கீழே போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகம் இருக்கும். இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வெட்டின மாதிரி இருக்கும் அந்த நகம். அந்த நகம் உள்ளே இருக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய ரோமம் உள்ளே இருக்குது. அதையெல்லாம் எடுத்து துணி உள்ளே இருக்குது, அந்த துணியில் தான் என்னை கஃபன் பண்ணணும். அந்த நகத்தை எல்லாம் எடுத்து முகத்தில் இருக்கக்கூடிய குழிகள் அதில் எல்லாம் அந்த நகத்தை வைக்கணும். 2 கண்ணுடைய குழி, மூக்குடைய துவாரம், வாயுடைய நுனி, காதனுடைய துவாரங்கள், இந்த எல்லா இடத்துலையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகத்தை எடுத்து என்னை வச்சு அடக்கம் பண்ணிருங்க. கபருக்கு வழக்குகள் வந்தாலும் மன்னரையில் என்ன நடந்தாலும் நான் ரசூலின் உடலின் நகத்தை சுமந்து கொண்டு போவது என்னுடைய பெரும் பாக்கியம் என்று சொன்னார்கள் ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பானவர்களே, அன்னலாரின் பரக்கத்துகளை எப்படியெல்லாம் நேசிக்க வேண்டும் என்பது இதிலிருந்தெல்லாம் தெரிய வரும். நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாகவே ஒரு விஷயம் தெரியும். என்ன தெரியுமா? நமக்கு யாரையாவது பிடிச்சி போச்சுன்னா அவரை மட்டும் பிடிக்காது, அவர் சம்மந்தப்பட்டதெல்லாம் பிடிக்கும் இல்லையா? யாருக்காவது ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்டு, நெருக்கமான ஃப்ரெண்டு, உயிருக்கு உயிரான நண்பர், அவரை மட்டுமெல்லாம் இல்லை, அவங்க அப்பாவை நமக்கு பிடிக்கும், அவங்க அம்மாவை பிடிக்கும், அவங்க குடும்பத்தை பிடிக்கும், எல்லாமே அவங்களாம் ஏன் பிடிக்கும்? இவரை பிடிக்கும், எனவே இவரோடு தொடர்புடைய எல்லாம் பிடிக்கும். பையன் யாராவது ஒரு பிள்ளைய பிடிச்சி போச்சுன்னா அவங்க அப்பா, அவங்க அம்மா, மச்சின்ன, அவன் இவன், பக்கத்து வீட்டுக்காரன், அதான் நான் சொன்னேன், அந்த தெருவில் போகிற நாயெல்லாம் பிடிக்குதில்ல. அன்பானவர்களே, யாரையாவது பிடித்து போனால் அவரோடு தொடர்புடையதெல்லாம் பிடிக்கும். இப்போ நமக்கு மதீனா பிடிக்குதில்ல. மதீனா என்ன நமக்கு, நம்ம மதீனாவுக்கு என்ன வாய்க்கால் வரப்பாங்க ஓடிட்டு இருக்கு நமக்கு? என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த பாதம் பதித்த பூமி. எனவே மதீனாவுக்கு போகணும்னு நினைக்கிறோம். எல்லாம் நமக்கு எல்லாம் தௌஃபீக் தருவானாக. மதீனா, எத்தனை பேர் மதீனாவில் யாரெல்லாம் மௌத்த குடுன்னு கேட்டு வருஷம் போகிறவங்கெல்லாம் இருக்காங்க. மதீனா எதனால் பிடிக்கிறது? நாயகத்தை பிடிக்கும், எனவே எனக்கு மதீனா பிடிக்கும். உகது மலையை ஏன் பிடிக்குது? ஹிராமலை குகையை ஏன் பிடிக்குது? மக்காவை ஏன் பிடிக்குது? இந்த இடமெல்லாம் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்த இடம், தொழுத இடம், அவர்கள் நின்ற இடம், பேசிய இடம், படுத்திருந்த இடம், உரையாடிய இடம், அத்தனை இடமும் பிடிக்கும். ஒருவரை பிடித்து போனால் அவரோடு தொடர்புடையவைகளெல்லாம் பிடித்து போய்விடும் என்கிற அடிப்படையில் தான் ரசூலுடைய ரோமம் கூட பிடித்திருக்கிறது, ரசூலுடைய வெட்டி போடப்பட்ட நகங்கள் பிடித்திருக்கிறது. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுன்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. 100 போரில் கலந்துக்கிட்டாங்க. 100 போர், ஒன்றையும் தோத்ததில்லை, எல்லாத்திலையும் ஜெயிச்சிருவாங்க. இஸ்லாமிய இராணுவ படை தளபதி காலித் நின்னா தோக்க முடியாது, எல்லாருமே ஜெயிச்சிருவாங்க. அல்லாஹு அக்பர். எர்மூக்குன்னு ஒரு போர் நடந்தது. அந்த போரில் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்தில் உட்காந்துக்கிட்டு போர் செஞ்சு, குதிரையில் உட்காந்து போர் செஞ்சுட்டு இருக்காங்க. பெரிய தலப்பா கட்டியிருப்பாங்க. தலப்பா திடீர்னு நடுவில் விழுந்துருச்சு. மும்மரமாக போர் நடக்கு, சுற்றியும் வாழை வீசிட்டு இருக்காங்க. இவர் சாவகாசமாக இறங்கி, குதிரையிலிருந்து இறங்கி கீழே விழுந்த தலப்பாவை எடுத்து மேலே போட்டுட்டு அப்புறம் போர் செஞ்சுட்டு போரில் ஜெயிச்சுட்டு முடித்ததுக்கப்புறம் நண்பர்கள் கேட்டாங்க, இக்கட்டான போர்க்கள நேரத்தில் தலப்பா கீழே விழுந்துச்சுன்னா குனிஞ்சு எடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? அதுக்கப்புறம் கடைசியில் எடுத்துக்கலாமல்ல, ஏன்னா அங்கேயும் இங்கேயும் வாழை சுற்றிட்டு இருக்கானுங்க, நீங்கள் பாட்டில் அசால்ட்டாக இறங்குறீங்க, டப்புன்னு போட்டான்னா கழுத்து தனியாக துண்டாக போயிருமே. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்லை, அந்த தலப்பாவுக்குள்ளே ரசூலுல்லாவுடைய 3 முடி உள்ளே வச்சுருக்கேன். எதுக்குள்ளே? தலப்பாவுக்குள்ளே தொப்பி இருக்கும், அந்த தொப்பிக்குள்ளே 3 முடி ரசூலுல்லாவோட முடி இருக்கும்.
அது தலையில இருந்த வரையும் நான் தோத்ததில்லை. ஒரு போர்ல கூட தோக்கல காலித் பின் வலீத் ரலியல்லாஹு. உங்களுக்கு புரிகிறதா? காலித் ரலியல்லாஹு என்பவர்கள் நூற்றுக்கணக்கான யுத்தகலங்களில் ஜெயித்ததற்கு பின்னால் காலித் ரலியல்லாஹு அன்ஹுடைய போர் திறனும் இருக்கிறது. அதைவிட மேலாக அல்லாஹுவின் தூதரினுடைய ரோமத்தின் பரக்கத்து இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய ரோமத்தை கூட தூக்கி வைத்து கொண்டாடியவர்கள் சஹாபா பெருமக்கள். அன்பானவர்களை, நான் நிறைவுக்கு வருகிறேன். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்க வேண்டும். பெருமானாரை நேசிக்கிறோம், சரி. நேசத்திற்கு சில அடையாளம் எல்லாம் இருக்கிறது. என்ன அடையாளம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நான் பிரியப்படுகிறேன் என்றால், பிரியப்படுறதனுடைய நிறைய ஸ்டெப்ல முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? நபிகளாரை பின்பற்ற வேண்டும். நபிகளாரை பின்பற்ற வேண்டும். நபிகளார் போல் நடத்தை, நபிகளார் போல் நற்குணம், நபிகளார் போல் தோற்றம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவெல்லாம் சொன்னார்களோ செய்தார்களோ அதை பின்பற்றுகிற போது மட்டும்தான் நான் அவரை முழுசா நேசிக்கிறேன்னு அர்த்தம் வரும் இல்லையா? நான் அதுக்காக மற்றவங்கெல்லாம் வைக்கிற நேசம் தப்புன்னு சொல்லலை. அப்படி சொல்லக்கூடாது. யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று ரெண்டு மார்க்கத்துக்கு புறம்பா இருப்பார், ஆனாலும் அவர் அல்லாஹ்வுடைய ரசூல் பிடிக்கும். நீங்கள் அவர்கிட்ட போய் நீ மாத்தமா நடக்கிற, அதனால உனக்கு ரசூலுடைய பிரியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனாலும் பெரும்பாலானது என்ன அப்படின்னா, அல்லாஹுவின் தூதரை நான் பிரியப்படுகிறேன் என்றால் அவர்கள் சொன்னதையும் செய்ய வேண்டும். அவர்கள் என்னவெல்லாம் சொன்னார்களோ, என்னவெல்லாம் செய்தார்களோ, என்ன மாதிரி அஹ்லாக் நற்குணம் இருக்கிற நடைமுறையில் சுன்னத்திலேயே பெரிய சுன்னத்து எது தெரியுமா? அன்னலாரின் குணம் நமது குணமாக மாறணும். அன்னலாரின் நடத்தை நமது நடத்தையாக மாறணும். அப்படிப்பட்ட சூழல் உருவானால் மிரண்டைன்னா அது திரும்ப பார்க்கும். போயிருச்சா? மஜ்னூன் யாரும் இங்கே இல்லை. அன்பானவர்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்ற வேண்டும். அல்லாஹுவே ரசூலை சொல்லி சொன்னான். அந்த ஆயத்தோடு நான் முடிக்கிறேன். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறது உண்மையாக இருந்தா நாயகம் சொன்னாங்க, ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவிடத்திலே துஆ செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தவும், நேசிக்கவும், அவர்கள் சொன்னபடி பின்பற்றவும், அவர்கள் பெயர் கேட்கிற போதெல்லாம் ஸலவாத்து சொல்லவும், நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம் பற்றி ஷஃபாஅத் என்கிற பேறு பெற்று சுவனம் செல்லக்கூடிய நல்ல தௌஃபீக்கையும், நபிகளாரோடு சுவனபதியில் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு உரையாடி உறவாட அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.